எவ்வளவு ஜாதகங்கள், அதாவது பழமை வாய்ந்த மாமனிதர்களுடைய ஜாதகங்கள் எவ்வளவு கிடைத்ததோ அனைத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி செய்து எனக்கு ஒரு பெரிய அனுபவங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் மனிதர்களை பற்றிய ஒரு தேடல். மனிதர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாம் வளர்ந்தாச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செய்து நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒப்பிட்டு அடுத்தவர்களுக்கு நாம் பலன் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இன்னொருத்தருக்கு பாடமாக அமையும். அதுதான் அனுபவம் என்பது ஒன்று. அதை சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள், காலம் சென்ற சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன் அப்படிம்பார். ஒவ்வொரு ஜாதகத்தையும் அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் அதை படித்திருக்கிறேன். அந்த ஆய்வின்படி பல ஆண்டுகளாக நிறைய சேகரிப்புகள், நிறைய தேடல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி அன்னை பராசக்தியோட ஆசீர்வாதப்படி யார் யாருக்கு என்னென்ன துறை, யார் யார் எதை படிக்கலாம், யார் யாருக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம், யார் யாருக்கு எந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை, யார் யாருக்கு சொந்த தொழில், யார் யாருக்கு அயல்நாட்டு பணி, இன்று வரை இறை சாட்சமாக நான் சொல்லியதும் எழுதி கொடுத்ததுமே நடந்திருக்கிறது. இந்த அனைத்து பெருமையும் அன்னை பராசக்தி சேரும். இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் நான் உண்மையை சொல்கிறேன் என்று. அந்த அடிப்படையில் அரசியல்வாதியா ஆக வேண்டும் என்று விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு கட்சி துவங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் பற்றி தான் ஒரு சின்ன ஆய்வு. ஜோதிடன் என்பவன் அரசன் முதல் ஆண்டி வரை ஜோதிடத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தகுதியானவன். எம்ஜிஆர் கூட வேல் லட்சுமண் ஐயா அவர்கள் அவருக்கு சிறந்த ஆலோசகராக இருந்ததாக ஏற்கனவே அவருடைய வரலாற்றில் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவரை பற்றி கடக லக்கணம், கடகராசி அப்படின்ற தலைப்பில் அவர் பேசினார். அதை நான் பார்த்தேன். அதை பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் கமாண்ட்ல இருந்தது, அவர் கடக லக்கணம் இல்லை, கன்னியா லக்கணம் அப்படின்னு கமாண்ட்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்பவே எனக்கு குழப்பம் வந்துருச்சு, இவர் கடக லக்கணமா கன்னியா லக்கணமா அப்படிங்கிற ஒரு மாதிரி. அடுத்தது பூச நட்சத்திரமா புனர்பூச நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்தது. இப்போ விஜய் ஜாதகம் சரியா தப்பா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன ஆய்வு எடுத்திருக்கேன். அவர் பிறந்த அன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் கிட்டத்தட்ட 12 நாளிகை 14 வினாடி இருந்திருக்கிறது. அப்ப அவர் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தார் என்றால் அவருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி தான் வரும். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி தான் வரும், கடக லக்கணமாக இருந்தார். ஆனால் அவர் பூச நட்சத்திரம் என்பதை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் பார்த்த யூடியூப் சேனல் தலைப்பில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவர் பூச நட்சத்திரம் கடகராசின்றதை பேசியிருக்காங்க. லக்கணம் தெளிவாக பேசல. அந்த லக்கணம் பூச நட்சத்திரமா இருக்கணும்னா கன்னியா லக்கணம் தான் வரும் என்பது என்னுடைய ஆராய்ச்சி.